கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய சரீரமாகிய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயத்தில் அவயங்களாகிய வாய், நாவு பற்றி வேதத்தின் அடிப்படையில் உள்ள வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நாம் பேசுவதை கவனித்து கேட்பாரா? யார் பேசுவதை கர்த்தர் கேட்பார்? கர்த்தருக்கு விரோதமாய் பேசினாலும் கர்த்தர் கேட்பார். ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசினாலும் கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டாலும் கர்த்தர் கேட்பார். மல்கியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 13-18 வசனம் வரை கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசியது கடினமாய் இருந்தது. உனக்கு விரோதமாய் என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கர்த்தரை சேவிப்பது, கட்டளைகளை கை கொள்வது எல்லாமே விருதா. அகங்காரிகள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. சோ கர்த்தருக்கு விரோதமாய் பேசுறதையும் கர்த்தர் கேட்கிறார். மல்கியா 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் கர்த்தர் நன்மையானதை செய்வார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவதும் அது தேவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தும். காரணம், நம்முடைய சரீரமானது நாம் தேவனாலே பெற்றும் நம்மில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நாம் நம்முடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா அப்படின்னு 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்மள ஆல்ரெடி God has bought us. ஏன்னா ஏசாமி கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாரு. நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள். அதனால நம்ம தேவனுடையவர்கள். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் தேவனுக்குரியது. அதனால தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். உடன் பிறந்த 4 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு விரோதமாய் அவ்வளவு பொல்லாங்கானவைகளை பேசி அவங்கள பேடுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு எதெல்லாமோ சொல்றீங்க. யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறீங்க, அவங்க உங்க கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவது தேவனுக்கு விரோதமாய் பேசுவதற்கு அடையாளம். அன்பானவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் பட்ட பாடுகளை கர்த்தர் பார்த்தார், அவர் கேட்டார், அறிந்தார், உடனே ஆக்ஷன் எடுத்துட்டார். யாத்திராகமம் 3:7 சொல்லுகிறது, கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். உடனே ஆக்ஷன் தான் மோசே அனுப்புறாரு. அதனால அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறவர். நீங்க யாருக்கு விரோதமா பேசுறீங்களோ அவங்க ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்கன்னா கர்த்தர் உங்களிடம் கேட்பார் அதை. அதனால நீங்க அவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. யோசேப்புக்கு நேரிட்டது உங்களுக்கு தெரியும். அவர் சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் தேவன் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக மாற்றினார் என்று ஒரு சாட்சி சொல்கிறார் யோசேப்பு. ஆமேன். யாருக்கு விரோதமாய் பேசுகிறீர்களோ அவர்கள் தான் உங்களை பராமரிப்பார்கள். அவங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். யோசேப்பு அவனுடைய சகோதரரையும் பிள்ளைகளையும் பராமரித்தான். ஆமேன்.